கற்றுக்கொள்வது தாங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த வித்தை. யாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவன் வந்து கேட்கிறான், என்னை விடுதலை செய்யுங்கள். அப்பொழுது அவர் கேட்கிறார், நீ அடிமை, உன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் பகரமாக நீ என்ன வைத்திருக்கிறாய்? என்னிடத்தில் எதுவும் இல்லை. நான் போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடை கூட எனக்கு சொந்தமானது இல்லை, நீங்கள் தந்ததுதான். என்னிடத்தில் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு விடுதலை வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னது என்ன தெரியுமா? சரி, நீ உன்னுடைய தாய்மொழியிலோ அல்லது உன்னுடைய நாட்டிலோ நீ எதையேனும் கற்றுக்கொண்டிருக்கிறாயா? அந்த கற்ற கல்வியை எங்கள் அசாபிமார்களுக்கு சொல்லி தந்து விட்டு அதற்கு பகரமாக நீ விடுதலையை பெற்றுக்கொள் என்று சொன்னார். கல்வி விடுதலையை தந்திருக்கிறது. கற்றல் எங்கிருந்து வரும்? தமிழிலே கொட்டி கிடக்கிறது 1000 கல்வி முறைகள். அதை நாம் சரியாக உள்வாங்கிக் கொள்கிறோமா? 2005ஆம் ஆண்டு நான் அமெரிக்கா போயிருந்தேன். இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தேன். ஒரு தலைமைத்துவ பயிற்சி. சிங்கப்பூரிலிருந்து ஜாஃபர் என்கின்ற சீன பள்ளியிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் வந்திருந்தார். நானும் அவரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். கூட ஒரு புத்த மதத்தை சேர்ந்த ஒரு மோந்தி அவரும் உட்கார்ந்திருந்தார். 3 பேர் உட்கார்ந்திருக்கோம். இப்போ ஒரு பைபிள் பரிசளிக்கப்பட்டது. நான் நடந்ததை சொல்கிறேன். எல்லோருக்கும் அந்த மோமென்ட்ஸ் சால்ட் லேக் சிட்டியில் நடக்குது. அது மோமென்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த ஒரு மோமெண்ட் பைபிளை கொடுக்குறாங்க. அதை நான் பிரித்து பார்க்குறேன். எனக்கு ஹிந்தியில் வந்திருந்தது. ஏன்னா இந்தியா தானே, இந்தியாவினுடைய தாய்மொழி ஹிந்தி தானே, எனக்கு ஹிந்தியில் வரும். உட்காந்துட்டே இருந்தேன். பக்கத்தில் அந்த புத்த மதத்தை சேர்ந்த அவருக்கு வந்தது பாருங்க. நான் எட்டி பார்த்தேன் சிங்கள மொழியில் இருக்கான்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தமிழ் மொழியில் வந்திருந்தது. அவர் அன்னைக்கு சாப்பிடலீங்க. என் தாய் தேசத்தினுடைய மொழி தமிழ் இல்லை என்று சத்தமா சொன்னார். நான் சொன்னேன், இப்போ நீ கூவி என்ன பிரயோஜனம்? இது உன் கைக்கு வரக்கூடிய அளவிற்கு அவங்க வேலை செஞ்சிருக்காங்கல்ல, முதல்ல அதை பத்தி யோசி. இப்போ நீ உணர்ச்சி வசப்படாதே என்று நான் அவனிடத்தில் ஆங்கிலத்தில் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், எனக்கு ஹிந்தி பிடிக்கும், ஏனென்றால் என் புத்தர் இந்திய நாட்டில் பிறந்தவர், எனக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி என்னுடைய பைபிளை எனக்கு தா என்று. நான் சொன்னேன், நான் இந்தியாவில் பிறந்தாலும் எனக்கு ஹிந்தி வாசிக்க தெரியாது, இந்தா நீ வைத்துக்கொள், உன்னுடைய தமிழ் என்று நீ சொல்ல மறுக்கிறாயே, அது என் தமிழ், என்னிடத்தில் கொடு, நான் வாசித்துக் கொள்கிறேன். அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தார் ஜாஃபர். அவர் சொன்னார், தமிழ் உங்களுக்கு நிரம்ப பிடிக்குமா என்று கேட்டார். நான் கவனத்திற்காக இதை சொல்லுகிறேன். நான் சொன்னேன், ஆமாம். உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும் என்று கேட்டார். என் தந்தை மொழி உருது, என் தாயின் மணிவயிரம் என் தமிழ் திருநாடும் எனக்கு தந்த மொழி தமிழ், மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி, இந்த உலகம் எனக்கு தந்த மொழி ஆங்கிலம், தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி, மொத்தம் 5 மொழியை எனக்கு தெரியும் என்று நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், 5 மொழிகளில் உனக்கு தமிழ் நிரம்ப பிடிக்கும் என்பதனை இந்த பைபிள்லயே நான் பார்த்துட்டேன், தமிழ் மொழியில ஏதாவது ஒரு கதை இருந்தா எனக்கு சொல்றீங்களான்னு கேட்டாருங்க. அவர் சீன பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர். சீனர்களை நாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன் தெரியுமா? மிக முக்கியமானவர் அவர்கள். பல கொள்கைகளில் உடன்பாடு இல்லை என்றாலும் கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் அவர்களை கவனிக்கிறேன். அவர்களுடைய பாடமுறை, அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள், அவர்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் உற்பத்தி திறன், இதெல்லாம் ரொம்ப கவனப்படுத்தி கொண்டு வருகிறேன் நான். அவர் சொன்னார், உங்களுக்கு ஏதேனும் கதை தெரிந்தால் சொல்லுங்கள் தமிழிலே, அது தமிழுக்கே உரிய கதையாக இருக்க வேண்டும். எனக்கு உடனே தமிழுக்கே உரிய கதையா? சிலப்பதிகாரம் தெரியுமா? சிலப்பதிகாரம் சொல்லலாம். ஆனா சிலப்பதிகாரம் சொன்ன கிளாசிக்கலா இருக்குமே, இவருக்கு புரியுமோ புரியாதோன்னு சொல்லிட்டு நான் என் மூளையில் அப்போ வந்தது, பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னாரு. லிட்ரேச்சர் சிலருக்கு தானே தெரியும், எல்லோருக்கும் தெரிந்த மொழி, எல்லோருக்கும் தெரிந்த கதை. என்ன கதை? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை சொல்லுங்க. அதுதான், அது என்னன்னு தெரியல அசீஸ் பாய், சிலபஸ்லயே கிடையாது, எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. காக்கா வடை சுட்ட கதை எல்லாருக்கும் தெரியுதுங்க. எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க, யார் இதை கடத்துறான்னு தெரியல. எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்துச்சு. காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா கிளையில போய் உட்காந்துச்சான். கிளையில போய் உட்காந்துச்சு. கிளையில போய் உட்காந்தது. தூரமா பார்த்தா பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கா. நேரா பாட்டி கிட்ட போய் உட்காந்து என்ன பண்ணுச்சு? வடைய குழந்தை சொல்லுது பாருங்க, வடைய திருடிருச்சு. திருடிட்டு போய் மறுபடியும் அதே கிளையில உட்காந்துச்சு. அப்ப யார் வந்தா?
நரி வந்தாரு. நரி வந்து என்ன சொன்னாரு? நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாட சொன்னாரு. அப்ப பாட்டு பாடிச்சா காக்கா? பாடிச்சு. பாடும்போது வாயில இருந்து வடை கீழே விழுந்துருச்சா? விழுந்துச்சு. நரி வடை எடுத்துக்கிச்சு ஓடிருச்சா? ஓடிருச்சு. எங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன், ஏன் பாட்டி, பாட்டி கிட்ட இருந்து வடைய திருடின காக்காவுக்கு நரி மூலமா ஒரு தண்டனை கொடுத்தல்ல, காக்கா கிட்ட இருந்து வடைய திருடிச்சு இல்ல நரி பொய் சொல்லி, நரிக்கு என்ன தண்டனைன்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, சுல்தானா கேள்வி கேட்கப்படாது, பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கவே படாது, கேட்டா என்ன ஆகும், கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றுச்சு. 12 வயசுல அப்படி சொன்னா எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா? நினைச்சு பாருங்களேன், இது என்னங்க கதை? பசி, திருட்டு, பொய், ஏமாத்துறது, ஏமாந்து போறது, இதுக்கு பேரு நீதி கதை. சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா? நான் இதையே சொல்லிட்டேன் ஜாஃபர் கிட்ட. ஜாஃபர் அன்னைக்கு சாப்பிடலீங்க. 3 பேர்ல அவன் தமிழுக்காக சாப்பிடல, அவர் தமிழ் கதைக்காக சாப்பிடல. இதுவா சொல்லி தருகிறீர்கள் என்றார். திக்குனா நான் எனக்கு ஆச்சு. ஆமா, இது எல்லாரும் நாங்க சொல்றோம், இது தமிழ் கதை அல்ல, இது ஆசிய கதை. சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? இங்க பாருங்க, நம்ம கத்துக்க வேண்டியது அவங்க கிட்ட இருந்து இருக்கு பாருங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தானே. தமிழ் அந்த பரப்பளவை கொண்டது தானே. அவன் கதை சொன்னான் பாருங்க. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்தது சீன நாட்டில். காக்காவுக்கு பசிச்சுது. பசிச்ச காக்கா என்ன தெரியுமா பண்ணுச்சு? நேரா போய் பாட்டி கிட்ட உக்காந்துச்சு. அந்த பாட்டியும் வடை தான் சுட்டா. போய் உக்காந்து அந்த பாட்டி கிட்ட, காக்கா பாட்டி எனக்கு பசிக்குது, ஒரு வடை குடுன்னு கேட்டுச்சு. கதை எப்படி கொண்டு போறான் பாருங்க. முதல்ல பசி, அப்புறமா அறிமுகம் செய்கிறான் நேர்மை. பாட்டி சொன்னா, இரு காக்கா, வடை சுடுறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஈர விறகுல வச்சிருக்கேன், சுட்டுட்டு தரேன். உடனே யோசிக்குது காக்கா, நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே, நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே என்று போய் காய்ந்த சுள்ளிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை. அடுத்ததாக குழந்தைக்கு அறிமுகம் செய்கிறார்கள் உழைப்பு. சரியா? உழைத்து விட்டு காக்கை உட்கார்ந்திருக்கிறது. பாட்டி வடைய சுடுறா. மறந்துடக்கூடாது, சீன நாடு கம்யூனிச நாடு. அந்த வடை சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி. முதலாளித்துவம், கேபிட்டலிசம். உடனே காக்கா கேக்குது, ஏ பாட்டி, நான் உழைத்த உழைப்பிற்கு கூலி கொடு. முதலில் நான் கேட்டது பிச்சை, இப்பொழுது கேட்கிறேன் கூலி கொடு என்றது தொழிலாளர் உரிமை. காக்காயை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வடையை கொடுத்தால் பாட்டி. தன் உழைப்பை எடுத்துக்கொண்டு பறந்தது காக்கை. எல்லா நாடுகளிலும் ஏமாற்றுகிறவர்கள் இருப்பார்கள் தானே. நரி வந்து அந்த உழைப்பை ஏமாற்றுவதற்காக சதி செய்தது. ஏ காக்காய், நீ அழகா இருக்கிறாய், நல்லா பாடுவாய், நீ பாடேன் என்று கேட்டது. ஒரு வினாடி மயங்கியது காக்கை. தொழிலாளர் பலவீனம். வாயிலிருந்து வடை கீழே விழுந்தது. நம்ம கதையை முடிச்சோம்ல, அவன் பாருங்க அங்கதான் வச்சிருக்கிறான். சிலபஸே அங்கதான், குழந்தைகளுக்கான பாடம் அங்கிருந்து தொடங்குறான் பாருங்க. காக்கை வாயிலிருந்து வடையை கீழே தவற விட்டது. தொழிலாளர் பலவீனம். வடையை வாயிலிருந்து கவ்வியது நரி. சரியா? உடனே தொழிலாளர் விழிப்புணர்வு. நான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதா என்று அந்த காக்கை விழிப்புணர்வு கொண்டது. உடனே கா கா என்று கத்தியது. அந்த கத்தலுக்கு 1000 காக்கைகள் வந்து அந்த காட்டிலே கூடின. யூனியன். கதை எப்படி தெரியுமா முடிச்சான்? 1000 காக்கைகள் கூடினா நம்ம முடிச்சிருப்போம். கம்யூனிசம் இல்லையா? அன்றைக்கு அந்த காட்டில் அந்த ஒரு காக்காய்க்கு தான் இழந்த உழைப்பின் வடை மட்டும் திரும்பி கிடைக்கவில்லை, அந்த தொழிலாளியை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த நரி 1000 காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி முடித்தான் கதையை. எப்படி இருக்கு பாருங்க சிந்தனை. நாம இந்த சிந்தனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? நம்முடைய நாட்டிலே நம்முடைய குழந்தைகள் மிக பலவானாக வர வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் சில விஷயங்கள் நாம் அந்த குழந்தைகளுக்கு பலப்படுத்தி தர வேண்டும். அப்ளிகேஷன். இன்றைக்கு குழந்தைகள் நம்மளை விட புத்திசாலிங்க. தயவு செஞ்சு இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, இங்க ஸ்பெஷல் எக்ஸாமா 10வது எனக்கு தெரியல, எங்க காலேஜ்ல எங்க யூனிவர்சிட்டியிலலாம் எங்க போர்டு எக்ஸாம் எல்லாம் 10வது இப்போ இது பண்ணிட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த 10வது 12வது படிக்கிற பிள்ளைங்களா ரொம்ப பாடுபடுத்துறோம் நம்ம. அங்க நான் அந்த ஆசிரியர்களை பார்த்து சொன்னேன்,
தயவு செஞ்சு உங்களை விட இந்த குழந்தைகள் புத்திசாலி இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்மளை விட இந்த குழந்தைகள் புத்திசாலிகள். ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து 10th எழுதா ஃபெயிலாக போயிடுவோம். அதுங்க தான் பாஸ் பண்ண போகுது. அதனால நம்மளை விட அதுங்க புத்திசாலிகள் தான் என்று நான் சொல்லுவது வழக்கம். அந்த குழந்தைகள் புத்திசாலியாக இருக்கின்றன. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய கதை சொல்லுங்கள், நிறைய அறம் சொல்லுங்கள். ஔவையினுடைய அறம், திருக்குறளின் அறம், சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம், காப்பியங்கள் சொல்லுகின்ற அறம், பக்தி இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம், சிற்றிலக்கியங்கள் சொல்லுகின்ற அறம், நவீன இலக்கியங்கள் சொல்லுகின்ற அறத்தை குழந்தைகளுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரே செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் நான் படித்தது என்னை நிரம்ப பாதித்தது. குழந்தைகள் நிறைய இருக்கிறார்கள், அதைவிட முக்கியமாக பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய கவனத்திற்காக நான் இந்த ஒரு விஷயத்தோடு நிறைவு செய்கிறேன். எனக்கு தெரிகிறது காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. மிக தொலைவில் வேறு இந்த அரங்கம் இருப்பதனால் ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது, அதனால் சொல்லுகிறேன். நான் கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தேவார இலக்கியங்களையும் அடிப்படையில் தமிழ் படித்ததனால் படித்தேன். தமிழ் படித்ததனால் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது வாழ்க்கைக்கான அறங்கள் அதிலிருந்து கிடைப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்பொழுதுதான் பேச்சு எனக்கு மெருகேறியது. ஏனென்றால் சாதாரணமாக இலக்கியங்களை பேசுகின்றவர்களுடைய பேச்சை யாரும் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னா, அவர்கள் இலக்கியத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிறார்கள். வாழ்க்கைக்கு அது எப்படி அப்ளிகேஷன் இல்லைன்னா எப்படி படிப்பான் பிள்ளை? சின்ன சின்ன கதைகள். நான் பார்த்து வியந்த ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பாஞ்சாலின்னு ஒருத்தி இருந்தா, உங்க எல்லாருக்கும் அவளை தெரியும்ல, பாஞ்சாலி. அவளுக்கு தாகம் என்று ஒரு இடத்தில் நின்றாள். தாகத்திற்கு தண்ணீருக்காக போனார்கள் 5 பேரும். பக்கத்துல தான் இருக்கு தண்ணி குடம். ஆனா போனவர்கள் யாரும் திரும்பி வரல. ஏன் திரும்பி வரலனா, அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு அரக்கன் நின்றுகிண்டு கேள்விகள் கேட்கிறான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு கேள்வி கேட்டான். தர்மனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் அந்த அரக்கன். அந்த கேள்வி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே அற்பமானது எது என்று கேட்ட பொழுது எல்லாவற்றையும் இழந்து நின்ற தர்மன் கவலை என்று சொன்னான். கவலைப்படாதே என்று சொல்லிக் கொடுக்கிறது பேர் இலக்கியங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அறத்தோடு நிற்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. நமக்கு பாடம் சொல்லித் தரக்கூடிய இந்த பேர் இலக்கியங்களை, மொழியை நாம் கையில் எடுத்துக்கொண்டால் அதுதான் நம் முகவரியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அருண் அவர்களுக்கு சிறப்பான நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.